வணக்கம். நான் ராஜேஸ்வரி பேசுகிறேங்க. இன்றைக்கி சந்தோஷம் மாதிரி என்றைக்குமே என்னை பொறுத்து நான் சந்தோஷப்பட்டதே கிடையாது. மனசு திருப்தியாகவும் மன சந்தோஷமாகவும் அந்த புள்ள பதவி ஏற்றுறதுக்கு, விஜய் பதவி ஏற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப மனப்பூர்வமாக வாழ்த்துக்கள். நான் இல்லை, ஒவ்வொரு ஜனமே இன்றைக்கி திருப்தியாகவும் நாங்கள் இருப்போம், சந்தோஷமாகவும் இருப்போம். சந்தோஷமாகவும் நல்லபடியாக நல்லது நடக்கணும் நம்பிக்கை. எல்லாமே நல்லது செய்வேன்னு, நல்லது நீங்கள் செய்வீங்க நம்பிக்கை. அதனால் இது ரொம்ப மனப்பூர்வமாக சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்துக்கு எல்லையே எங்களுக்கு கிடையாது. என்கிட்ட 2 நாளாக நாங்கள் ஒரு தூக்கம் இல்லாத ரொம்ப போராடிட்டு இருந்தோம். கடவுளை வேண்டாத கடவுள் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எல்லாரையும் வணக்கப்பட்டோம். எல்லா தெய்வங்களும் கூட இருந்தவங்களுக்கு உதவி பண்ணது அதோடு பெரிய விஷயம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு கோடி கோடி நமஸ்காரம் நாங்கள் பண்ணணும். என்கிட்ட உங்கள் அப்பா அம்மா இருக்கிறதுனால தான் உங்களை அருமையான பிள்ளைய எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒரு பிள்ளைன்னு இருக்கிறது அவங்க அப்பா அம்மா வளர்ப்புலையும் சரி, அவங்களோட நல்ல எண்ணத்துக்கும் அந்த மாதிரி புள்ள பிறக்கணும், நாட்டு ஆளுன்னு இருக்குது. எங்களுக்கு இவ்வளோ நாளாக எல்லாரும் வந்ததில் சந்தோஷன்றதை ஜெயிச்சாங்க, ஏதோ வந்தாங்க, அப்படி தான் இருப்போம். தவிர இந்த வாட்டி நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷப்பா. கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் இல்லை, எல்லைக்கு மீறின சந்தோஷம் எங்களுக்கு. எனக்குன்னு இல்லை, ஊர் ஃபுல் ஜனங்க எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா வேறு யார் வந்தாலும் எதோ ஓட்டு போட்டாங்க செஞ்சேன். நான் ஒரு 10 வருஷமாக ஓட்டே நான் போடலை. இதுதான் உண்மை சொல்லணும் இல்லைங்க. 10 வருஷம் நான் ஓட்டு போடல. ஆனால் இந்த வாட்டி தான் நான் போய் ஓட்டு போட்டுகிட்டே வந்தேன். ஓட்டு போட்டு அங்கேயே விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே வந்தேன். அதில் எனக்கு மன சந்தோஷம், மனம் எனக்குன்னு இல்லை, எங்கள் இந்தியா எல்லாருக்குமே, மக்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு பிள்ளைங்களும் இதே மாதிரி நடக்கணும், நாட்டுக்குன்னு இல்லை, நம்ம வீட்டுக்குன்னு அதே நல்ல பிள்ளையாக இருக்கணும், நல்லது செய்யணும். அதை நினச்சாலே நம்மளுக்கு குடும்பம், எல்லார் குடும்பமும் நல்லாயிருக்கும். ஒருத்தர் குடும்பம் எல்லார் குடும்பம் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு வேண்டுகள், பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். அதுதான் இது நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலோ எனக்கு தெரியாது. ஆனால் இது பெண்களுக்கு பாதுகாப்பு கட்டாயம் வேணும். ஒரு ஆண் பிள்ளைங்களும் நம்ம வீட்டு கடமை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள கடமையோடு பார்த்துக்கணும். கடமையாக இருந்தாலே எல்லாருமே நல்லபடியாக ஆகிடுவாங்க. அதனால் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இது நல்லபடியாக இருக்கட்டும், ஆட்சி நல்லா இருக்கணும், நல்லா அந்த புள்ள ஆயுசு கெட்டியாக இருக்கணும். ஏன்னா என் வயசு அந்த புள்ள வயசெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது என் புள்ள மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நல்லபடியாக வரணும், நல்லா அந்த புள்ள இருக்கணும். அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு என்றைக்குமே இருக்கணும். விஜய் பிள்ளைக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் அப்பா அம்மா ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு தாய் வளர்த்த பிள்ளைங்க தப்பாகவே போகவே போகாது, தப்பான முடிவே எடுக்காது. அதில் நல்ல முடிவு. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அக்கா தங்கச்சி மாதிரி பழகுங்க. இந்தப்பா வயசானவங்க அம்மா, ஆயா, தாத்தா, பாட்டி இப்படி பழகுங்க. அந்த மாதிரி உறவு இருந்தாலே போதும், நாடு நல்லாவே இருக்கும். ஒருத்தர் நம்பி நம்ம இருக்க போகிறதில்ல. நம்ம வீடு நம்ம குடும்பத்தை நல்லபடியாக ஆக்கணும், கஷ்டப்படுவோம், உழைப்போம். அந்த மாதிரி இருந்தாலே நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. இதான் நாங்கள் எதிர்ப்ப ஜனங்கள் எல்லாருமோ. ஒரு வீட்டு பிள்ளைங்களுக்கும், ஆம்பளை பிள்ளைன்றது ஒரு வீட்டுக்கும் தெய்வம் மாதிரி. அதனால் அவங்கவுங்க அப்பா அம்மா காப்பாற்றி, அவங்க அக்கா தங்கச்சி நல்லா காப்பாற்றி, நல்லபடியாக பாசமாக நல்ல ஒத்திமையாக பாதுகாப்பாக இருந்தீங்கன்னா அதே போதும். இது நல்லா தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா.